Hi hello friends, welcome back to Praveen Editors. நான் உங்க பிரவீன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்ம மொபைலில் எப்படி எடிட் பண்ணிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துலேயே பெல் ஐகான் இருக்கும், கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் ஃபைலை கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இதில் இம்போர்ட் பண்ணிக்கங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆட் பண்ண XML ஃபைல் ஃபஸ்ட்லேயே இருக்கும். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த XML ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் எதுவுமே எடிட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு சாங்கு பீட் மார்க் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஈஸியாக எடிட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணினாலே உங்களுக்கு ஈஸியான சூப்பரான ஒரு வீடியோ எடிட்டிங் கிடைச்சிரும். ஸோ இப்போ எப்படி அந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒவ்வொன்றும் ஈஸியாக சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபோட்டோ ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபோட்டோ ஆட் பண்ணி ஒரு ஆக்ட்ரஸ் ஃபோட்டோ ஆட் பண்ணி நீங்கள் ஒரு தனியாக ஒரு சேனலுக்கு, யூடியூபுக்கு அண்டு இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வேறு ஒரு சாங்க்கு பண்ணுறதுனால ஸோ அதையும் நான் லாஸ்ட்டில் சொல்லித்தரேன். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்டு ஃபில்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க ஃபோட்டோஸ்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ பாருங்கள், நான் மொபைலில் ஆல்ரெடி நான் வச்சிருக்கிறேன், டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா, அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான். இதே மாதிரியே நீங்கள் எல்லா ஃபோட்டோவுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. இதை நான் வேறு கலரில் நான் மாற்றி காட்டுறேன். ஸோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ண போகிறீங்க. கலர் அண்டு ஃபில்லுங்கிறத கொடுக்க போகிறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டார் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டும். அதாவது உங்கள் மீடியாஸில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டும். இப்போ நான் இந்த ரெட் கலரில் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதே மாதிரியே நீங்கள் எல்லா ஃபோட்டோவுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா 3 லைன் மாதிரி இருக்கும். மேலே ஒரு லைனு, நடுவில் ஒரு லைனு, லாஸ்ட்டில் ஒரு லைன் அப்படி இருக்கும். ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குரூப்புங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எடிட் குரூப் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த எடிட் குரூப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ண போகிறீங்க. சேம் அதே மாதிரியே கலர் அண்டு ஃபில் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் இருக்கும், அதாவது ஸ்டார் போட்டால் அந்த பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரியே உங்களுக்கு மீடியா ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஆட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே எடிட் பண்ண தேவையில்லை. அப்படியே கொடுத்ததுக்கப்புறம் வெளியே வர போகிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்தோன்னே உங்களுக்கு அந்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள், ஆட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் பாருங்கள், அந்த ஃபோட்டோ லாஸ்ட்டில் ஆட் ஆகிருக்குது. ஸோ அடுத்து நான் சென்டர்லேயோ இல்லை அந்த மேலேயோ இருக்க மாதிரி நான் எடிட் மாற்றி காட்டுறேன். ஸோ அதையும் பாருங்கள். அதே மாதிரியே அந்த குரூப்பை கிளிக் பண்ண போகிறீங்க. எடிட் குரூப் கொடுக்க போகிறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ண போகிறீங்க. கலர் அண்டு ஃபில்லுங்கிறத கொடுக்க போகிறீங்க. ஸ்டார் போட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மீடியா ஓப்பன் ஆகும். ஸோ மீடியா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து எந்த ஃபோட்டோ கொடுக்குறீங்களோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஓகே கொடுத்துட்டீங்க, ப்ளஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஆட் ஆகிடும். சரி, நெக்ஸ்ட்டு நீங்கள் அதே மாதிரி அப்படியே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இப்போ அந்த குரூப்புக்கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ பாருங்கள், மேலே பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபோட்டோ மேலே தெரியல அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அதை கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே குரூப்பை கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் கொடுக்க போகிறீங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மூவ் அண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு இந்த நடுவில் மவுஸ் மாதிரி இருக்கும். இது அப்படியே லைட்டாக கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அவ்வளோதான். இதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ கொஞ்சம் கீழே இறங்கி
தள்ளி இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்போ வந்து நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ நல்லா தெரியும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதே வந்து நீங்கள் வேறு ஒரு சாங்கில் எடிட் பண்ணுறதுனாலும் அதையும் ஈஸியாக பண்ணி சொல்கிறேன். அது எப்படின்னு பாருங்கள், வெளியே வந்துடுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு நீங்கள் புதுசாக ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான். கீழே க்ரீன் கலரில் ப்ளஸ் ஆகி காட்டுக்கும். ஸோ அதை கிளிக் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு எந்த சைஸ்ன்னு வேணுமோ அந்த சைஸை வந்து கிளிக் பண்ண போகிறீங்க. நான் வந்து ஒரு 19:16 ஃபுல் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1080 அதுவே இருக்கட்டும், எனக்கு அதுவே போதுமானது. அதுவே ஃபுல் ஹெச்டியில் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 கொடுங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அந்த வீடியோக்கு. பேக்ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா நான் பிளாக் கலரில் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கீழே க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஆடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ வால்யூம் மட்டும் நான் கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளே பண்ணிவிட்டு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைன் எங்கே முடியுது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட் லைன் முடிஞ்சதுன்னா அப்படின்னாலே அங்கேயே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு அனிமேஷன் வீடியோ மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளே பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைன் எங்கே முடியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது ப்ளே பண்ணிவிட்டு ரெண்டாவது லைன் எங்கே முடியுது அப்படிங்கிறத மார்க் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை லைன் ஆட் பண்ணுறீங்களோ அந்த லைனுக்கு ஒவ்வொரு லைனுக்கும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸ் கிளிக் பண்ணி மீடியாவில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவும் இப்போ ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே 3 டாட் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு ஃபில் ஏரியா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துடும். அடுத்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து கட் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் வேண்டாம், கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் ஏரியா கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதாகிடும். அடுத்து இந்த வந்து அம்புக்குறி பார்த்தீங்களா, ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் அந்த மார்க் எங்கே பண்ணீங்களோ அந்த இடத்துல போய் நிற்கும். அடுத்து கட் பண்ணிக்கங்க. ஸோ இவ்வளோ தான், ஒவ்வொரு ஃபோட்டோவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு இதுக்கு அனிமேஷன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா XML ஃபைல்ஸ், அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் எடிட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக காப்பி ஆகிடும். ஸோ காப்பி ஆனதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு மேலே நியூ ப்ராஜெக்ட், அதாவது நீங்கள் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட்டை வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஆட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.